வெல்கம் டு சசிஸ் கிச்சன். வாங்க நேயர்களே, இன்றைக்கி இந்த கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். சிவப்பு அவல் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் சிவப்பு அவல் எடுத்துக்கோங்க, சிறுபருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய் எல்லாமே எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சுடு தண்ணி போட்டுட்டு ஒரு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. அப்போ தான் நல்லா நைஸாக சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கடுகு வச்சுட்டு எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்ச உடனே நான் சொன்ன எல்லா பருப்பையும் போட்டேன். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, முடிஞ்சால் முந்திரி கூட போட்டுக்கோங்க. முந்திரி, தேங்காய், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயத்தூள், வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப வதக்கக்கூடாது. அந்த கொஞ்சம் ஈரப்பசை போகட்டும். பிங்கிஷ் கலரில் இருக்கும்போது இது மாதிரி இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கோம் பார்த்திங்களா, 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அதில் போட்டு கலந்து உப்பு போட்டு பெருங்காயத்தூள் போட்டு பிடிச்சி எடுத்துகிட்டு ஆவி போட்டு எடுத்திங்கன்னா சுவையான கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். இதே மாதிரி தான் புட்டுவும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.